அன்பு தலைவா, வணக்கம் தலைவா. நாங்கள் தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பத்துலேருந்து வந்திருக்கோம். நான் கம்ப நகர பொறுப்பாளராக இருக்கேன். தலைவர் ஆடியோ லான்ச் வேட்டையன் படம் வருது. அந்த ஆடியோ லான்ச் கலந்துக்கிற வந்திருக்கோம். அதுக்கு முன்னதாக தலைவர் தரிசனம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் வீடு வரைக்கும் இங்கே பார்க்க வந்திருக்கோம். தலைவர் அவருடைய மனசுக்கும் அவருடைய நல்ல எண்ணத்துக்கும் அவர் என்றைக்குமே இளமையாக தான் இருப்பார். அவர் இன்னும் எங்கள் மாதிரி ரசிகர்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுப்பாரு. அவர் இன்னும் பல கோடி நாள் இன்னும் நல்லா வாழணும். எங்கள் மாதிரி அன்பு ரசிகர்களுக்கு அவர் நல்லதை செய்யணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இந்த ஆடியோ லான்ச் சிறப்பாக இருக்குன்றதை நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அது சிறப்பாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். தலைவர் என்றைக்குமே அவர் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார். அவர் உலக ஸ்டைல் மண்ணை அவர் என்றைக்குமே அவர் எந்த செய்கையாக இருந்தாலும் சரி அவர் தான் அதுதான் ஸ்டைலாக இந்த உலகத்தில் மாறிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் எங்கள் அன்பு தலைவரை உலக ஸ்டைல் மன்னன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டைலு என்றைக்கும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. நல்லது. அவர் குடும்ப ரீதியாகவும் சரி, நட்பு ரீதியாகவும் சரி, பொது வாழ்வு ரீதியாகவும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் எங்களோட கலந்துருக்காரு. அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் படத்தில் கூட அவர் குடும்பம் பார்க்குற மாதிரி தான் எல்லா படமும் எங்களுக்கு மனசாக வச்சுருப்பாரு. என்றைக்குமே நல்லத கருத்து தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவர். ரொம்ப பிடிச்ச டைலாக் அவர் ஸ்டைலில் சொன்னேன். அவர் எது சொன்னாலும் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அது மாதிரி அதை நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் எது செஞ்சாலும் அதை சந்தோஷமா செய்வோம். அதாவது தலைவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி என்ன நாங்கள் தான் கேரளா பார்டரில் மூலையில் கெடா வெட்டி என்னுடைய தலைமையில் தான் கெடா வெட்டி அவர் அரசியலுக்கு வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் உடல் காரணமாக அவர் வர முடியல. அதையும் அவர் ஒரு வார்த்தை எங்களுக்கு அந்த லெட்டர் பேட் மூலமாக சொல்லியிருந்தாரு. மாதிரி இந்த முடிவு எடுக்கும்போது என்னுடைய இதயம் ரொம்ப கனத்த இதயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒத்த வார்த்தை சொல்லியிருந்தாரு. அந்த ஒத்த வார்த்தையை அதை எங்களுக்கு ஏற்றுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரோ அவர் மனசுபடி செய்யணும். அவருக்கு நாங்கள் சப்போர்ட் ஆகுன்ற இடத்துல தான் நாங்கள் இப்போ வரைக்கும் இருக்கோம். ஒரு படத்துக்கு கூட அவரை சொன்ன அரசியலுக்கு வரலன்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் அதிகமாக எங்களுடைய விளம்பரத்தையும் எங்களோட தட்டி வைக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் சிறப்பாக செஞ்சு அவர் பின்னாடி நடந்துட்டு இருக்கோம். இன்னும் அவர் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார். நல்லது நடக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.